மீனாட்சியால இப்போ அடுத்தடுத்து மிகப்பெரிய அதிர்ச்சியான சம்பவங்கள்லாம் நடக்க போகுது அப்படின்னு உண்மையிலேயே யாருமே எதிர்பார்க்கவே இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது ஏற்கனவே இங்க தர்மதுரை இருந்துட்டு ரொம்ப பெரிய ப்ராப்ளத்த உண்டு பண்ணிட்டு இருந்தாங்க. அதாவது பார்வதிய இங்க கூட்டிட்டு வந்தாங்க இல்லையா? அந்த ஒரு விஷயத்துல இப்போ நம்ம அதாவது அவங்க அம்மாவுக்கு மட்டும் உண்மை தெரிய வந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா இங்க மிகப்பெரிய பிரளயமே உண்டாகும். ஏற்கனவே மீனாட்சி இருந்துட்டு இப்போ பயங்கரமான ஒரு சண்டைய போட்டுட்டு இருக்காங்க. அதாவது பார்வதி யாரு, என்ன, ஏது அப்படிங்கிறது தெரியறதுக்கு முன்னாடியே இப்போ இந்த வீட்ல இருக்க எல்லாருமே பார்வதி மேல பயங்கரமான ஒரு கோவத்துல இருந்துட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாம இப்போ தன்னோட சொந்த மாமன் பொண்ணு, அதாவது நம்ம தர்மபுத்துரைக்கு மாமன் பொண்ணு, அதே மாதிரி தன்னோட அப்பாவுக்கு, அதாவது இவர் இருக்கார் இல்லையா, அவருக்கு சொந்த தங்கச்சி பொண்ணு இப்படின்ற விஷயம் தெரிய வந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா அவங்க அம்மா இருந்துட்டு ருத்ர தாண்டவம் ஆட ஆரம்பிச்சிருவாங்க. அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அதுவும் இல்லாம ரொம்பவும் அதிர்ச்சியான சம்பவங்கள் தான் இங்க எல்லாமே நடந்துகிட்டு இருக்கிறது. இப்போ அந்த அயன் பாக்ஸை வச்சு மிகப்பெரிய பிரச்சனை ஆச்சு. அதுவும் இல்லாம அயன் பாக்ஸ் உண்மையிலேயே எப்படி கீழே சாஞ்சு அந்த துணி இப்போ அவ்வளவு பெரிய இதாச்சு, அதாவது அது தீஞ்சிச்சு அப்படிங்கிறது தெரியல. கடைசியில பார்வதி கையில அந்த அயன் பாக்ஸ் இருந்ததுனால நம்ம பார்வதியை இப்போ பயங்கரமா திட்ட ஆரம்பிச்சாங்க. ஏன் கன்னத்துல அடி கூட கொடுத்தாங்க. ஆனா அந்த ஒரு விஷயத்தெல்லாம் உண்மையிலேயே இப்போ நம்ம அதாவது அவங்க அம்மா இப்போ கேட்கறது ஒரு ரொம்ப நல்ல விஷயமா போயிடுச்சு. ஆனா உண்மையிலேயே இங்க இருக்கக்கூடிய பார்வதி யாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிய வந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா நம்ம பார்வதியை அடிச்சு இந்த வீட்டை விட்டு விரட்டிடுவாங்க. ஏன்னா ஏற்கனவே அந்த அளவுக்கு கொலை காண்ட இருக்காங்க. அவங்க அப்பாவும் அவங்க அம்மாவும் நமக்கு அவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி, அதே மாதிரி இப்போ நம்ம தர்மதுரை இருந்துகிட்டு அதாவது தன்னோட அண்ணன்களுக்காக இப்போ காசை தேத்திட்டு இருக்காங்க. அவங்க அம்மா கிட்டயே மோதிரத்தை கேட்டு கடைசியில அந்த மோதிரத்தையும் வாங்கினாங்க. இதெல்லாம் பிரச்சனை அந்த அளவுக்கு இல்லை. ஆனா அதே சமயத்துல இப்போ மீனாட்சிக்கு மிகப்பெரிய உண்மை தெரிய வருது. ஏற்கனவே தர்மபுரையும் அதே மாதிரி பார்வதி ரெண்டு பேருமே உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதாவது இந்த மாதிரி என்ன பண்றதுன்னு தெரியல, அதுவும் இல்லாம அத்தை எனக்கு சப்போர்ட் பண்றது எல்லாமே எனக்கு ஓகே தான். ஆனா நான் யாருன்னு மட்டும் தெரிய வந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா அத்தை என்ன சும்மா விட மாட்டாங்க அப்படி இப்படிங்கிற மாதிரி சொல்லி பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு உட்கார்ந்துகிட்டு இருந்தாங்க. ஆனா அதையும் தாண்டி இப்ப என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரு பக்கம் நம்ம பார்வதி கிட்ட எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம் பார்வதி, நீ கவலைப்படாத அப்படிங்கிற மாதிரி சொல்லி தர்மதுரை சொல்லியிருக்காங்க. ஆனா அதே சமயத்துல இப்போ அடுத்ததா இப்போ அவங்க அப்பா தர்மதுரை கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதாவது பார்வதி மட்டும் யாருன்ற உண்மை தெரிய வந்துச்சுன்னு வையன், அதுக்கப்புறம் என்ன நடக்கும் ஏது நடக்கும்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. நம்ம பாட்டுக்கு கொண்டு பார்வதி இங்க உட்கார வச்சிட்டோம். அதாவது மாமன் பொண்ணு அப்படி இப்படிங்கிற மாதிரி சொல்லி, அதாவது இதுக்கு முன்னாடி ஒரு டிராமாவை போட்டாங்க இல்லையா, ஏற்கனவே அவங்க அப்பாவுக்கும் அவங்க அம்மாவுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சவங்க தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி, அந்த ஒரு விஷயத்துல இப்போ படப்படப்பாவே இருக்கு. அதுவும் இல்லாம இப்போ மீனாட்சிக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு போச்சு. அதாவது தர்மதுரையும் அவங்க அப்பாவும் பேசிக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம் மீனாட்சி பார்க்க ஆரம்பிச்சிடா. உண்மையிலேயே இதை கொஞ்சம் கூட அவ எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அப்போ இவங்க சொல்லி கூட்டிட்டு வந்தாங்க. அதாவது பார்வதி அப்படிங்கிறவ யாரு என்ன ஏது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஏன்னா இவங்க சொல்லி கூட்டிட்டு வந்த மாதிரி கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நல்லாவே புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஒரு விஷயத்துக்கு அப்புறமா இப்போ க்ளோஸ் அப்பா வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே இந்த பார்வதி யாரு, எதுக்காக அம்மாவுக்கு தெரிஞ்சா இது பிரச்சனை ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அதுவும் இல்லாம பார்வதி இந்த வீட்டுக்குள்ள வர்றதுல இவ்வளவு பெரிய சிக்கல் இருந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லி யோசிக்கிறாங்க. ஏற்கனவே பார்வதியை இந்த மீனாட்சிக்கு சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. அதாவது எப்படா இந்த வீட்டை விட்டு போய் தொலைவா அப்படிங்கிற மாதிரி சொல்லி யோசிச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது இப்போ இதுக்கான ஒரு சான்ஸ் வந்துருச்சு. உண்மையிலேயே ரொம்பவும் நல்ல விஷயம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ரொம்ப ஹாப்பியா இருந்துட்டு இருக்கா அப்படின்னே சொல்லலாம். கண்டிப்பா இந்த ஒரு விஷயத்த கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அதே மாதிரி இப்போ உண்மையிலேயே பார்வதி யாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிடா. அதாவது தன்னோட சொந்த மாமன் பொண்ணு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும், அதே மாதிரி என்னதான் அவங்க அப்பா இறந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னாலுமே கூட இங்க அவங்க அம்மா அதை ஏத்துக்க போறது கிடையாது. ஏன்னா அவங்க விஷயத்துல ரொம்ப தீர்மானமா இருந்துட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். கண்டிப்பா இங்க அடுத்தடுத்து அதாவது சந்திரா எந்த எல்லைக்கும் போறதுக்கு தயாரா இருப்பாங்க. அப்படிதான் இப்ப நடக்குது. என்னையா அடி வாங்க வைக்கிறீங்க, என்னையா இந்த வீட்டுல கேவலமா பார்க்க வைக்கிறீங்க, இதை எல்லாத்தையுமே இப்பவே போய் நான் என் மம்மி கிட்ட சொல்ல போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இப்போ மீனாட்சி இருந்துட்டு நேரா கிளம்பி போய் சந்திரா கிட்ட சொல்லிடுறாங்க. இந்த மாதிரி
இங்க இருக்கக்கூடிய பார்வதி வேற யாரும் கிடையாது, என் மாமா இருக்கா இல்லையா, அதாவது அப்பாவோட தங்கச்சி பொண்ணுதான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த போட்டு உடைக்கிறாங்க. இதை கேட்டதுக்கு அப்புறமா உண்மையிலேயே பயங்கரமான அதிர்ச்சியில் வந்து இருந்துட்டு இருக்காங்க. என்ன சொல்லிட்டு இருக்க மீனாட்சி, நீ நீ சொல்றது உண்மையா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்கும்போது உண்மையிலேயே இப்ப என்ன பண்றது ஏது பண்றது அப்படின்னு ஒண்ணுமே புரியல. அப்படியே பயங்கரமான ஒரு அதிர்ச்சியில் இருந்துட்டு இருக்காங்க. ஏற்கனவே வந்து இப்போ பார்வதி யாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சது மிகப்பெரிய அதிர்ச்சி. அதை விட அதிர்ச்சி என்ன அப்படின்னா, நம்ம தர்மதுரை மேல வந்து ரொம்ப நம்பிக்கை வச்சிருந்தாங்க. ஏன்னா இப்ப கூட வந்து இந்த மாதிரி பணம் வேணும், உன் கம்மல கொடுத்தேன்னா நான் வச்சுட்டு உடனே கொடுத்துருவேன் கொஞ்ச நாள்ல அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றதுக்குள்ளேயே அவங்க அம்மா இருந்துட்டு எடுத்து நீட்டினாங்க. ஏன்னா தர்மதுரை மேல அவ்வளோ வந்து பாசம் பாசம் அப்படின்றத தாண்டி நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அதே மாதிரி இப்ப அடுத்தடுத்து எல்லாமே வந்து கொஞ்சம் இதாதான் போயிட்டு இருக்கு. அதுவும் மீனாட்சி இருந்துட்டு வரட்டும் அவங்கள வச்சுக்கிறேன், அதுவும் இல்லாம எவ்வளவு தைரியம் இருந்தா அவங்களோட பொண்ணு பார்வதிய இங்க கொண்டு வந்து வச்சது மட்டும் இல்லாம என்கிட்டயே போய் சொல்லியிருப்பாங்க, 2 பேருக்கும் உண்டு இல்லைன்னு பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. யார் யாருக்கு அப்படின்னா தர்மதுரைக்கும் அவங்க அப்பாவுக்கும் தான். உண்மையிலேயே தர்மதுரை வந்து இப்போ இதை எப்படி ஹேண்டில் பண்ண போறாரு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்க போகுது. ஏன்னா அவங்க அம்மாவுக்கு உண்மை தெரிஞ்சது அப்படின்னா அடுத்த செகண்ட் ஒரு செகண்ட் கூட வந்து இந்த வீட்டுல அந்த பார்வதியை இருக்க விட மாட்டாங்க. ஏற்கனவே பார்வதிக்கு யாருமே இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். யாருமே இல்லை, அதாவது அம்மா எப்பவோ இறந்துட்டாங்க, அப்பா வந்து இப்ப கொன்னுட்டாங்க. அப்படி இருக்கும்போது வந்து நம்ம பார்வதி போறதுக்கு வேற எந்த ஒரு இடமும் இல்லை. அப்படி இருக்கும்போது வந்து இங்க நம்ம தர்மதுரை வந்து தன்னோட அம்மா பக்கம் நிற்பாங்களா இல்ல வந்து பார்வதி பக்கம் நிற்பாங்களா அப்படிங்கிறது மிகப்பெரிய அதிர்ச்சியான ஒரு விஷயமா இருக்க போகுது. கண்டிப்பா தர்மதுரை தன்னோட மாமன் பொண்ணை வந்து கைவிட மாட்டாரு, கல்யாணமும் பண்ணுவாரு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க.